சூப்பர்மேன் படங்களை கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்க எல்லாருமே பாத்துருப்போம்ல. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல சூம்பி போன ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவன் தான் சூப்பர்மேனுங்கிறானுங்க. அட ஆமாங்க, அச்சல் சூப்பர்மேனோட முதல் பாகம் இருக்கு இல்லையா, அதே மாதிரியே ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அப்படின்னா ரெண்டு படமும் ஒரே கதையான்னு கேட்டா ஓரளவுக்கு ஒத்து போகுமே தவிர கதைக்களம் வேற. சோ இன்னைக்கான வீடியோல 2018 வருஷத்துல ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் காமெடி சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட சூப்பர் லோபஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெயின் நாட்டு கதையை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு வர நம்ம சேனல்ல ஒரு சில படங்கள் மட்டும் இல்ல பல படங்களுக்கு வியூஸே போக மாட்டேங்குது. அதனால எல்லா படங்களையுமே ரிவ்யூ பண்ற மாதிரி ஒரு புது சேனல் ஆரம்பிச்சுட்டு ரெண்டு சேனல்லையும் ரெகுலரா வீடியோ போடலாமா வேணாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, இப்ப அப்படியே டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல வான்வெளியில இருக்கக்கூடிய சிட்டோன் அப்படின்னு ஒரு சின்ன கிரகத்தை காட்டுறாங்க. பெருசா மக்கள் தொகையும் கிடையாது. கிட்டத்தட்ட 2,50,000 மக்கள் தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த முழு கிரகத்தையும் கார்கோன் சொல்லப்படக்கூடிய நம்ம கதையோட வில்லன் தான் கட்டி ஆண்டுட்டு இருக்காரு. அடுத்து இந்த சிட்டோன் கிரகத்துக்குள்ள இருக்க ஒரு விஞ்ஞானியை காட்டுறாங்க. அந்த வில்லன் கார்கோ மக்களை பயங்கரமா குடும்பப்படுத்திட்டு இருக்கான். சோ அவங்கிட்ட இருந்து அப்பாவியான மக்களையும் தங்களையும் காப்பாத்துறதுக்காக தான் சொந்த குழந்தை மேலேயே இந்த விஞ்ஞானி நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி அவனை ஒரு சூப்பர் ஹீரோவா மாத்திட்டான். செல்லம் பாத்தியா, ஆராய்ச்சி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவனோட கண்கள் வழியா நெருப்பு பாயும். இதுக்கப்புறமா மின்னலை விட வேகமா ஓடவும் முடியும், விமானத்தை விட அதிவேகமா பறக்கவும் முடியும். இந்த மாதிரி டயலாக் பேசிட்டு இருக்க நேரத்திலேயே கரெக்டா வில்ல பையனுக்கு குழந்தை பிறந்த விஷயமும் இவனை வச்சு ஆராய்ச்சிகளை பண்ண விஷயமும் தெரிஞ்சு போச்சு. செல்லம் அவனோட கையில மட்டும் நம்ம பையன் மாட்டினானா கண்டிப்பா இறந்து போயிடுவான். இவன் தான் நமக்கு இருக்க கடைசி நம்பிக்கை. இவனோட உயிரை நம்ம காப்பாத்தி ஆகணும். அதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஷிப்பை கவனிக்கிறான். உடனே அதுக்குள்ள குழந்தைய பாதுகாப்பா உட்கார வச்சுட்டு தொழில்நுட்பத்துல ஓரளவுக்கு முன்னேறிய பூமியை செலக்ட் பண்ணி இப்ப அந்த கிரகத்துக்கு போற மாதிரி குழந்தையோட ஷிப்பை அனுப்பி வச்சிருவாங்க. இதுக்கடையில கதவுகளை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்த வில்ல, டேய் குழந்தை எங்கட அனுப்பி வச்ச, ஒழுங்கா அந்த ஷிப்பை இங்க திரும்ப கொண்டு வா. முடியாது, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவன் தான் விடுவு காலம். எங்களை விட்டு அவன் இப்ப பிரிஞ்சாலும் கண்டிப்பா அந்த ஷிப்ல இருக்க செய்திகளை பார்த்த கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப என்கிட்ட வருவான். அப்ப அவனோட பாச்சாவெல்லாம் பழிக்காது. சடனா உள்ள வந்த இந்த வில்லனோட பொண்ணு அகத்தா, அப்பா அந்த குழந்தை எங்க இருக்காங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன்னு தாங்கிட்ட இருக்க மைண்ட் ரீடிங் பவரை பயன்படுத்தி நைனா தன்னோட குழந்தைய பூமியில இருக்க அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா. ரொம்ப நாளா என்னோட திறமைகளை சோதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களப்பா, இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வரேன். சரி, இந்த வேலையை மட்டும் நீ நல்லபடியா முடிச்சிட்டு வந்தா எனக்கு அப்புறமா இந்த சிம்மாசனம் உனக்கு சொந்தமாகும். அதுக்கப்புறமா அகத்தாவையும் ஷிப்ல ஏத்தி நம்ம குழந்தை ஹீரோ போகக்கூடிய அதே அமெரிக்காவை குறி வச்சு அனுப்பி வைப்பாங்க. இவ கணக்கு போட்ட மாதிரியே ரெண்டு ஷிப்பும் பக்கத்து பக்கத்துல தான் போயிட்டு இருக்கு. சரி, பூமிக்கு போனதுக்கு அப்புறமா குழந்தைய கையில எடுத்துட்டு அப்பாவுக்கு சிக்னல் அனுப்பிடலாம். அதுக்கப்புறமா நான் எங்களோட கிரகத்துக்கே போயிடுவேன்னு அகதா தான் மனசுக்குள்ளேயே பிளான் போடுவா. ஆனா கடைசி நிமிஷத்துல அதுல ஒரு பெரிய இடி விழுந்துரும். என்னன்னா பறந்து போயிட்டு இருந்த நம்ம ஹீரோவோட ஷிப் இருக்கு இல்லையா, அங்க இருந்த சேட்டலைட் மேல டப்புன்னு இடிச்சிரும். இது மூலமா அந்த வண்டி போயிட்டு இருக்க திசை மாதிரி அகதாவோட ஷிப் அமெரிக்காவுக்கும் ஹீரோவோட ஷிப் ஸ்பெயினுக்கும் போயிடும். தனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிருந்தாலும் கூட கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவனை கண்டுபிடிப்பேன்னு கத்த ஆரம்பிக்கிறா. கட் பண்ண அடுத்த ஒரு புருஷன் முன்னாடி கார்ல போயிட்டு இருக்காங்க. பாவம் ரொம்ப ஏழ்மையானவங்க, பல வருடங்களா குழந்தை இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்க. அப்பதான் புருஷன் காரணம், செல்லம் பாத்தியா பின்னாடி இருந்து எவனோ லைட் அடிச்சு காட்டுறான், எனக்கு கண்ணே பயங்கரமா கூசுது. இப்படி சொல்லி வாய கூட முடல ஹீரோ பறந்து வந்துகிட்டு இருந்த அந்த ஷிப் இவங்களோட காரை தாண்டி முன்னாடி போய் தொப்புன்னு விழும். சோ இங்கதான் புரியுது இவரு கண்ணாடியில பார்த்தது காரோட வெளிச்சம் கிடையாது, இந்த ஷிப்போட வெளிச்சம்னு. அட இது ஏதோ ஒரு பெரிய இரும்பு ஜமா மாதிரி இருக்கு, எனக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி இருக்கு. கவலைப்படாத, இதை பிரிச்சு வித்து அதை பணமாக்கிடலாம். அப்பதான் அந்த ஷிப்போட கதவு டக்குன்னு திறக்குது. உள்ள ஒரு குழந்தை இருக்கக்கூடிய விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஆஹா, நான் வேண்டுன வேண்டுதலுக்கு கடவுளே ஒரு குழந்தை எனக்கு அனுப்பி வச்சுட்டாரு. இனிமே இவன் தான் நம்ம குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஆனா முழுசா அந்த கண்ணாடி திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குழந்தைக்கு மீச இருக்குங்க. இல்ல இந்த குழந்தை ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இது நமக்கு வேணாம். முடியாது, எனக்கு இந்த குழந்தை தான் வேணும்னு பொண்டாட்டி அழகா குழந்தைய தூக்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. சரி, மனைவிக்கு பிடிச்சு போயிடுச்ச, வேணாம்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால ஜுஜுலுப்பா ஜிங்கிடிப்பா தரன்னு புருஷனும் 2 வார்த்தை கொஞ்சுவாரு. விளையாட்டுத்தனமா குழந்தை ஹீரோ கிட்ட கைய கொடுக்க அவன் விரல பிடிச்சு ஒரு சொல்லுவான் பாருங்க. கண்ணா பின்னான்னு உடஞ்சே போயிடுச்சு. வழிதாங்க முடியாம நைனா கத்தி அழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஷிப்பை எப்படியோ ட்ரக்ல ஏத்திட்டு இவரோட கார் ஷெட்டுக்குள்ள வந்து மறைச்சு வச்சிருவாரு. பொண்டாட்டி இல்லாத நேரம் பார்த்து குழந்தை ஹீரோவுக்கு மீசையை ட்ரிம் பண்ணி விட்டுருவாரு. ஆனா கொடுமைக்குன்னு அடுத்த நிமிஷமே அந்த மீசை மறுபடியும் முளைச்சிரும். இப்படியே வருஷங்கள் போகுது. குழந்தை வளர்ந்து ஓரளவுக்கு 5 வயசு பையனா மாறிட்டான். ஒரு சின்ன செக்கப்காக டாக்டர் கிட்ட ஹீரோவை தூக்கிட்டு வருவாங்க. அவரும் சுத்தியில வச்சு கால்ல லைட்டா தட்டுவார் பாருங்க. இவன் பதிலுக்கு தட்டுவான். பாவம் அந்த ஆளு செவரு எல்லாம் உடைச்சுக்கிட்டு அந்த பக்கத்துல போய் விழுந்துட்டாருங்க. சரி, கர்மம் அது கூட போய் தொலையுது. ஒரு நாள் இவரோட கார் ஷெட்ல ஒரு வண்டிய சர்வீஸ் இல்லாமன்னு ஒரு ஆள் வந்திருப்பாரு. அப்ப நம்ம பிள்ளைக்கா பையன் சும்மா இல்லாம ஒரு காரு கடையில பந்து போயிருங்க. உடனே ஒரு கையில காரை தூக்கிட்டு இன்னொரு கையில அந்த பந்து எடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க. இப்படி ஒரு விஷயத்த பார்த்தா இந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? அட போயா, நான் வெளியில எங்கேயாச்சும் வண்டியை சர்வீஸ் பண்ணிக்கிறேன்னு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவாரு. அடுத்த சில மாதங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரான். எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவன் ஒண்ணு கூட படிக்கல போல. திருக்கா முருகான் முடிச்சிட்டு இருக்கான். பக்கத்து டேபிள்ல இருக்க ஒரு கண்ணாடிக்காரன் கிட்ட பிட் அடிக்கலான்னு பார்த்தா அவன் டக்குன்னு பேப்பரை திருப்பி வச்சுட்டான். உண்மையை சொல்ல போனா ஹீரோவுக்கு சுவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த கூட தெளிவா பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு பேப்பருக்கு பின்னாடி இருக்க விஷயத்தை விடால பார்க்க முடியாதா என்ன? உடனே இவன் அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி 1 by 1 பார்த்துட்டு இருக்கும்போது அளவுக்கு அதிகமா பவர் வெளியில வந்து லேசரை விட்டு அந்த
பேப்பரையும் எரிச்சு விட்டான். இதே மாதிரியே இவனுக்கு பிடிச்சமான ஒரு பொண்ணு இருப்பா, அவளை ஒரு ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். அப்ப அந்த பயபுள்ள வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? ஏடா நீ ஒரு பையன் தானே, வேகமாட்டு முட்டாள் முட்டாள், அடியே யார பார்த்து முட்டாள்னு சொன்னேன்னு பையன் கோவத்துல ஒரு தள்ளு தள்ளுவான் பாருங்க. கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு அந்த புள்ள நேரா வானத்துக்கே பறந்துடுவா. அதுக்கப்புறமா பள்ளிக்கூடத்துல ஃபுட்பால் போட்டி நடக்குது. ஆப்போசிட் டீமை சேர்ந்தவங்க கோல் அடிக்க பாப்பாங்க. கீப்பரா இருக்க ஹீரோ பந்த பிடிச்சிட்டான். வெளியில இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் சும்மா இருக்க வேண்டியதானே? முட்டாள் பந்த தூக்கி போடுறா, டைம் ஆயிடுச்ச, நீ என்ன கோலா போட போற? இப்படி 2 வார்த்தை திட்டினதுமே நம்ம ஆளுக்கு பயங்கர கோவம். மின்னல் வேகத்துல டக்கு டக்குன்னு நகர்ந்து பந்த ஓங்கி ஒரு உதப்பா பாருங்க. ஆப்போசிட் டீமை சேர்ந்த கோல் கீப்பரே பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். நடந்த சம்பவங்களை பார்த்து பயந்து போன நைனா, இங்க பாரு, நீ மத்தவங்க முன்னாடி உன்னோட பவர்ஸ பயன்படுத்த கூடாது. என்ன அவங்களோட பார்வையில நீ ரொம்ப வித்தியாசமா தெரிவ. உன் கூட எல்லாருமே நெருங்கி பழகணும்னா நீ உனக்குள்ள இருக்க பவர்ஸ மறைச்சுதான் ஆகணும். கருப்பான ஹீரோ நைனா உட்கார்ந்து இருக்க காரோட கதவை டப்புன்னு சாத்த அது ஒரு அடி பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுந்துரும். அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனா பாருங்க, பர்த்டே பார்ட்டிக்கு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. அப்பா என்னாச்சு? நான் நல்லா தான் அட்ரஸ் கொடுத்தேன், ஆனா ஏன் ஒருத்தர் கூட இங்க வரல? ஒருவேளை நீ அவங்கள விட ரொம்ப வித்தியாசமா இருக்கியோன்னு நினைச்சிருக்கலாம். இப்ப புரியுதுப்பா, நான் எனக்குள்ள இருக்க பவர்ஸ பயன்படுத்தாம இருந்தாதான் மக்கள் முன்னிலையில நானும் அவங்கள போலவே ஒரு ஆளா தெரியுமல்ல. சத்தியமா சொல்றேன், இதுக்கு அப்புறமா மத்தவங்க பாக்கும்படி என்னோட பவர்ஸ பயன்படுத்த மாட்டேன். சூப்பர் செல்லம், வா கேண்டில்ஸ் ஊது, கேக்க கட் பண்ணுவோம். பையன் புஸ்ஸுன்னு ஊதுனதுமே கேக்க அந்தல சந்தலையா பறந்து 2 பேர் மூஞ்சிலையும் ஒட்டிக்கும். அருமடா மகனே, சத்தியம் பண்ண அடுத்த நிமிஷமே உன்னோட பவர்ஸ பயன்படுத்திட்டுன்னு நைனா கழுவி கழுவி ஊத்துவாரு. கட் பண்ண அடுத்த சில வருடங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வளர்ந்து பெரிய பையனாட்டான். அப்ப இவனோட பாஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. டேய் நீ எங்க இருக்க? சார் ஆபீஸ்ல தான் இருக்கேன், பாக்கலையா நீங்க? இல்லையே, உள்ள வரும்போது நான் உன்னை கவனிச்ச மாதிரி ஞாபகம் இல்ல. அதுவா, நீங்க வரும்போது கரெக்டா ரெஸ்ட் ரூம் போயிருப்பேன் சார். சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், டேபிள்ல வெயிட் பண்ணு, நானே வரேன்னு சொல்லிட்டு இந்த ஆளு போனை கட் பண்ணதுமே நம்ம ஹீரோவுக்கு பயம். ஏன்னா இவன் உண்மையாவே கம்பெனில இல்ல, பைபிள்ல வீட்ல உட்காந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கான். உடனே மின்னல் வேகத்துல பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு குடு குடுன்னு பையன் கம்பெனிக்கே ஓடி வந்துட்டான். முன்னாடி பார்த்தா அந்த பாஸ் போயிட்டு இருக்காரு. இவனுக்கு தான் வேகமா ஓடக்கூடிய பவர் இருக்குல்ல, சோ மத்தவங்க யாரோட கண்ணையும் மாட்டாம பாஸுக்கு முன்னாடி இவன் தன்னோட டேபிள்ல வந்து உட்காந்துப்பான். டேய் எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வேலைக்கு வரப்போறான்னு சொன்னல, ஆமா இப்ப அதுக்கு என்ன? அவளுக்கான இன்டர்வியூ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இன்னைக்கு வேலைக்கு வருவா. நீதான் அவகிட்ட என்ன பத்தி 2க்கு 3 பிட்ட போட்டு விட்டு நல்லா இம்ப்ரெஸ் பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு தண்ணி குடிக்க தனியா வரும்போது அங்க கதவை யாரோ தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. வெளியில யாரு இருக்காங்கன்னு இந்த பக்கத்துல இருந்தே பாத்துருவாங்க. ஆக்சுவலா வந்திருக்க கூடியது 10 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட ஒன்னா படிச்ச லூயிஸாங்கிற பொண்ணு. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். அதுக்கப்புறமா உள்ள வந்த ஹீரோயினும் ஹீரோவை பார்த்ததுமே செம ஷாக்கு. டேய் நான் உன்னை திரும்ப பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல, 10 வருடங்களாச்சுல நீயும் நானும் ஒன்னா படிச்சு. ஆமா ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்னப்பா, நான் ஜம்மன் இருக்கேன். அட நீ இந்த கம்பெனில ரிசப்ஷனிஸ்டா வேலை பாக்குறியா? சிச்சி இல்ல, இங்க சேர் சும்மா ஃப்ரீயா இருந்துச்சுன்னு உட்கார்ந்து இருந்தேன். நானும் இங்க ஒரு ஸ்டாஃப் தான். அதுக்கப்புறமா ஹீரோயினை உசார் பண்றேங்கிற பேர்ல வந்தவளுக்கு ஜூஸ் ஊத்தி கொடுக்க கூட இருக்க அல்ல கைகளும், சார் டியூட்டி முடிஞ்சு போயிடுச்சு, நாங்க வீட்டுக்கு கிளம்புவா. யோ என்ன பொல்லாத வேலை பாக்குற? தோ அந்த பாத்தியா, இந்த அறைய சுத்தமா கிளீன் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின். உங்களை விட அது ரொம்ப நல்லாவே வேலை பார்க்கும். திரும்ப போறேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு பதிலா இன்னும் 2 மிஷினை வாங்கி கம்பெனிக்குள்ள விட்டுருவேன். அப்ப உடனே பாஸ் அல்லக்கைகள் அனுப்பிட்டு ஹீரோயின் கூட கடலை போடலான்னு. டே தம்பி, ஜூஸ்க்கு ஐஸ் காலி ஆயிடுச்சு, நீ போய் கொஞ்சம் வெளியில வாங்கிட்டு வரியா? இல்லையே ஐஸ் இருக்கு, தோ நான் எடுத்துட்டு வரேன்னு நேரா அங்க இருக்க பாத்ரூம் கிட்ட வந்தவன் டேப திறந்து விடும்போது தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கு. உடனே இவன் ஊதும் போது அது அப்படியே ஃபுல்லா உறைஞ்சு ஒரு ஐஸ் கியூபா மாறிடும். அதுக்கப்புறமா அந்த ஐஸை கொண்டு வந்து பாஸ் கிட்ட குடுக்குறான். ஆமா இங்க இருந்த ஹீரோயின் எங்க போனா? வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சான், அதனால பாதியிலேயே கிளம்பிட்டா. உடனே நம்மால் சும்மா இருப்பானா, கூடுன்னு வெளியில ஓடி வரான். நொடி பொழுதுல இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். இப்ப ஹீரோயினும் ஆப்போசிட்ல இருக்கா. டேய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு போறதுக்கு ட்ரெயின் ஏற வந்தேன். சரி இன்னைக்கு உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? நீ ஃப்ரீனா பீட்சா சாப்பிட போலாமா? அட பாவி, அங்க பாரு ட்ரெயின் வந்துருச்சு, உன்னால கண்டிப்பா இந்த பக்கமும் வர முடியாது, சோ அதனால பீட்சா சாப்பிடுறதுக்கான பிளான மறந்துரு, அதையும் தான் பாக்கலான்னு நம்ம ஹீரோனுக்கு முன்னாடியே இவன் அந்த ட்ரெயினுக்குள்ள வந்துருவான். அப்புறம் என்ன, இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க ஒரு கஃபேக்கு வராங்க. சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோயினும், ஏண்டா நம்ம கூட படிச்ச அந்த ராபர்ட் உனக்கு தெரியும்ல? ரொம்ப நல்லாவே தெரியும், அவனுக்கு என்ன பார்த்தாவே பிடிக்காது, கேட்டான ரொம்ப வித்தியாசமா இருக்கனா, இருந்தாலும் ராபர்ட் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? என்ன எப்ப பாரு அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஒருவேளை நீ அவனை டேட்டிங் எதுவும் பண்ணிருக்கியா? சாச்சா அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவன் சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா. இதே டைம்ல ஒரு சில அகராதி பைபிள்ங்க அந்த கஃபேக்குள்ள வராங்க. ஒரு பெரிய ஸ்பீக்கர்ல ஃபுல்லா சவுண்ட் வச்சுட்டு கத்தி கத்தி பேசிட்டு இருப்பானுங்க. கடுப்பான ஹீரோனும், டேய் பாட் ஆஃப் பண்ணுங்கடா. தோடா அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு, ஆஃப் பண்ண முடியாது, இப்ப என்ன பண்ணுவ? வேணா தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. ஓ கோவப்பட்ட என்ன பண்ணுவீங்க? தோ இந்த சாரை வச்சு நடிப்பியா? தம்பி நான் உன்னை அடிக்கிறேன்னு சொல்லையப்பா, நான் மைனர் பசங்களை அடிக்கிறது இல்ல. அண்ணாத்த எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, என்ன அடிக்கிறியா? முடியாது முடியாது, சண்டை போறது தப்புன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க, இல்லனா மட்டும் என்ன அடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவியான்னு ஹீரோவா ஒரு விரல வச்சு தள்ளும் போது கீழே ஒருத்தன் முட்டி போட்டு உட்காந்துருக்கான். சோ தடுமாறி நம்மளால தொப்புன அதே இடத்துல விழுந்துருவான். நம்ம ஹீரோனுக்கும் லைட்டா அசிங்கமா படுது. உண்மை சொல்ல போனா தனி ஆளாவே நம்ம ஹீரோவால அத்தனை பேரையும் அடிச்சு தம்சம் பண்ண முடியும். இருந்தாலும் தன் அம்மா அப்பா கிட்ட தன்னோட பவர்ஸ மத்தவங்க பார்வைக்கு முன்னாடி நான் பயன்படுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருப்பா இல்லையா, அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் இப்ப அந்த பவரை கூட பயன்படுத்தி இருக்க மாட்டான். அதுக்கப்புறமா ஹீரோனுக்கு பாய் சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரான். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய லைட் எல்லாம் விட்டு விட்டு பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு புரியாம குழப்பத்துல இருக்கும்போது
போதே திடீர்னு அங்க நிக்க வேண்டிய ஒரு ட்ரெயின் மின்னல் வேகத்துல அந்த ஸ்டேஷனையும் தாண்டி போயிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ மின்னல் வேகத்துல இந்த ஸ்டேஷனை விட்டு அடுத்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயினுக்கு முன்னாடியே ஓடிடுவான். எப்பா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாம் கட்டுப்பாடுக்குள்ளதான் இருக்கு. அந்த ட்ரெயினை நான் தடுத்து நிறுத்துறேன்னு டிராக்குக்கு நடுவுல போயிட்டு ட்ரெயினை வந்தா தேக்குற மாதிரி நிப்பாங்க. ஆனா நேரத்துக்குன்னு இவனால ட்ரெயினை ஸ்டாப் பண்ண முடியல. அலேக்கா ஹீரோவை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. மிரண்டு போன இன்ஜின் டிரைவரும் டேய் யார் ராணி ஐயா கவலைப்படாதீங்க, ஜெனிஃபர் லோபஸ் மாதிரி நான் தான் சூப்பர் லோபஸ், நான் இந்த வண்டியை நிறுத்தாம விட மாட்டேன்னு மறுபடியும் கீழே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா இந்த ட்ராக்கோட எண்ணிக்கை வந்துட்டான். அவ்வளவு வேகத்துல வரக்கூடிய ட்ரெயின் மட்டும் இங்க இடிச்சா மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். கண்டிப்பா நிறைய மக்கள் இறந்து போவாங்க. சோ டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா, தீ பிடிச்சா அதை அணைக்கிறதுக்காக நிறைய இந்த ஃபயர் கோஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதை இப்ப ரெண்டு பக்க கம்பிகள்லயுமே வளைச்சு சுத்தி விட்டுருவான். கூடவே சப்போர்ட்காக ட்ரெயின் வந்தா பிடிக்கலான்னு இவன் கைய நீட்டினபடி மறுபடியும் நிப்பாங்க. படு வேகத்துல இடிக்கலாமே கிட்ட வந்த ட்ரெயின் இவன் மாட்டி வச்சிருந்த அந்த ஹோஸ் மேல இடிச்சு மறுபடியும் ஜொயின்னு ரிவர்ஸ்லயே போயிடும். நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து சுத்தி இருக்கக்கூடிய ஆளுங்க நம்ம ஹீரோவை ரொம்ப வித்தியாசமா கவனிக்கிறாங்க. எங்க ஒரு வேலை தன்னோட உண்மையான அடையாளம் தெரிஞ்சிருமோங்கிற பயத்தாலேயே ஒரு தொப்பிய மாட்டிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். கட் பண்ண அடுத்து அமெரிக்கால இருக்கக்கூடிய அகத்தாவை காட்டுறாங்க. நம்ம பாஸோட ஆபீஸ்ல ஒரு சின்ன கிளீனிங் பண்ணக்கூடிய மிஷினை பார்த்திருப்போம்ல, அதே மாதிரியே இவ எக்கச்சக்கமான ரொபாட்டிக் மிஷின்ஸ் உருவாக்கிட்டு இருக்கா. சோ இப்ப அது சம்பந்தமா மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஸ்டேஜ்ல ஏறி பேசிட்டு இருப்பா. அப்ப சடனா ஒரு அல்லக்கை உள்ள போந்த மேடம் நீங்க தேடிக்கிட்டு இருந்த ஆளை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லுவான். அடுத்த நொடியே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வெளியில வருவா. என்னாச்சு அவன் இப்ப எங்க இருக்கான், வாங்க மேடம் வீடியோ பிளே பண்ணி காட்டுறோம். அதெல்லாம் தேவலன்னு தன் பவர்ஸை பயன்படுத்தி அல்லக்கைங்க மைண்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் இவ இங்கேயே பாத்துட்டா. பாடுறா பையன் ரொம்ப வளர்ந்துட்டான் போலயே, ட்ரெயினையே நிறுத்துறான். சரி வாங்க நமக்கு நேரம் அதிகம் கிடையாது, உடனே ஸ்பெயினுக்கு போகணும்னு இங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கடையில அடுத்த நாள் காலையில வேலைக்கு வந்த ஹீரோ அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருமே ட்ரெயினை நிறுத்தின ஆள் யாரு, எப்படி அவனுக்கு அந்த சூப்பர் பவர் எல்லாம் வந்திருக்குன்னு திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த ஹீரோனும் நேத்து உன் மேல எனக்கு சமக்கவும் தெரியுமா, கஃபே ஷாப்ல என்ன தனியா விட்டுட்டு போயிட்டல, அதுக்கப்புறமா இந்த பாஸ் பையன் வந்தான், இதோ பாரு எனக்கு தனியா விசிட்டிங் கார்டுலாம் அடிச்சு கொடுத்துருக்கான். எனக்கு என்னமோ என்ன உசார் பண்றதுக்காக தான் இவன் என்ன வேலைக்கே எடுத்திருப்பான்னு தோணுது. இதே டைம்ல நியூஸ்ல உலக புகழ் பெற்ற அகத்தா இப்ப ஸ்பெயினுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளை இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு அகத்தாவும் நான் இங்க வந்ததுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு என்னோட பிசினஸ உலக ஃபுல்லா பரப்புறதுக்காக, ரெண்டாவது நேத்து நைட்டு ட்ரெயின் விபத்தை ஒரு ஆள் தடுத்து நிறுத்தினானே அந்த சூப்பர் ஹீரோ யாரா இருந்தாலும் சரி அவங்க என்ன வந்து சந்திச்சா அவங்களுக்குள்ள இருக்க பலமும் என்னோட திறமையும் ஒண்ணு சேர்ந்து கண்டிப்பா இந்த உலகத்துக்கு நம்மளால நிறைய நல்ல விஷயங்களை பண்ண முடியும். அதுக்கப்புறமா அகத்தா தன்னோட அப்பா கிட்ட வீடியோ கால்ல பேச ஆரம்பிக்கிறா. வாமா யார் நீ, உனக்கு என்ன வேணும்? அப்பா நான் தான் அகத்தா. தெரியுது வந்த விஷயத்த சொல்லு. அப்பா நான் ஒரு வழியா அந்த விஞ்ஞானியோட பையனை கண்டுபிடிச்சிட்டேன். பரவாயில்லையே நீ இத்தனை விஷயமா அவனை தேடிக்கிட்டா இருக்க. ஆமா உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றாம விட மாட்டேன். ஏண்டி அதுக்குன்னு ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு 20 வருஷமா தேவைப்படும். எல்லாம் நேரம், வேற என்ன பண்றது. அவனை பிடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறமா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறமா தான் கூட இருக்க அல்லக்கை கூட மீட்டிங் போட்டவ இந்த பாரு, நம்ம தேடக்கூடிய ஹீரோவுக்கு அளவுக்கு அதிகமான சூப்பர் பவர் இருக்கு. அதனால அவனோட காதுகளுக்கு மட்டுமே கேட்கிற மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியை உருவாக்குங்க. அந்த வேதனைகள்ல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காகவே அவன் என்ன தேடி இங்க வருவான். கட் பண்ண அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயின் கூட டின்னர் போலான்னு பிளான் பண்ணிருப்பான். சோ பஸ்ல போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு அந்த அகத்தா உருவாக்குன ஃப்ரீக்வன்சியோட சவுண்ட் கேக்குது. யோ டிரைவர் ரேடியோ ஆஃப் பண்ணியா? தம்பி வண்டியில ரேடியோவே இல்லப்பா. அப்புறம் என்ன எளவு சத்தம் இது? அப்பதான் அகத்தாவும் பேச ஆரம்பிக்கிறா. இந்த பாரு இந்த ஃப்ரீக்வன்சி சவுண்ட உன்னால மட்டும் தான் கேட்க முடியும். அப்படின்னா நீ தானே தேடக்கூடிய அந்த சூப்பர் ஹீரோ, உனக்கு வேற வழியே கிடையாது. பக்கத்துல தான் என்னோட கம்பெனி இருக்கு. நீ அங்க வந்து என்ன சந்திச்சா மட்டும்தான் இந்த ஃப்ரீக்வன்சியை நான் ஆஃப் பண்ணுவேன். சரி வந்து தொலைறேன்னு இப்ப நேரம் அந்த அகத்தாவோட கம்பெனிக்கே வந்துட்டான். ஏமா யார் நீ, எதுக்காக என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஓஹோ உனக்கு விஷயம் தெரியாதல்ல, நீ இந்த கிரகத்தை சேர்ந்த ஆள் கிடையாது. என் கூட சிட்டோனுக்கு வந்தாகணும். சிட்டோடா அப்படின்னா என்ன? இந்த பூமியை போலவே இருக்கக்கூடிய இன்னொரு கிரகம். தோடா எனக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு நான் ஏன் வரணும்? டே முட்டாள், இங்க இருக்கக்கூடியது உன்னோட உண்மையான அம்மா அப்பா கிடையாது, உன்னை பெத்தெடுத்த விஞ்ஞானி அப்பா. அவர் இந்த சிட்டோன் கிரகத்துல தான் இருக்காரு. இல்ல எனக்கு புரியல. அப்படின்னா நான் ஒரு வேற்ற கிரகவாசியா? நீ மட்டும் இல்ல நானும் தான். என்னாலையும் ஒருத்தர் மூளைக்குள்ள இருக்க விஷயங்களை தெளிவா பார்க்க முடியும். அஸ்கு புஸ்கு நீ என்கிட்ட கதை விட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா? இந்த பாரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். கடுப்பான அகத்தா இவன் எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறான்னு மூளைக்குள்ள இருக்க விஷயங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் கூட டேட்டிங் போக பிளான் பண்ண விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா. இந்த பாரு என் அனுமதி இல்லாம என் மூளைக்குள்ள இருக்க விஷயங்களை பார்க்காத, அது உனக்கு நல்லது கிடையாது. டேய் இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசினா வேலைக்காகாதுன்னு தான் அல்லக்கைய வச்சு ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் தெரியாதனமா கையில இருந்த ஜூஸ ஹீரோ மேலேயே கொட்டிட்டான். யோ எதுக்கு ஜூஸ கொட்டினு ஒரு கைய பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கைய வச்சு அந்த ஆளை தள்ளும் போது 10 அடி பறந்து போய் துப்புனு கீழே விழுறான். அப்பதான் ஹீரோவுக்கே தெரியுது அந்த ஆளோட ஒரு கை நம்மளோட கையில மாட்டி இருக்கு. அட பாவி நீ மனுஷன் கிடையாதா, ரோபோவா? அவங்க மட்டும் இல்ல இந்த கம்பெனிக்குள்ள இருக்க அடியாளுங்க ஒட்டுமொத்த பேருமே ரோபோன்னு சொல்லிட்டு மொத்த பேரையுமே சண்டைக்கு இறக்கி விடுவா. நம்மளால சும்மா கிடையாது. ஓரளவுக்கு அவங்களை சமாளிச்சுட்டு இந்த இடத்த விட்டு ஓடலாமே நினைக்கும் போது சக்கர பொங்கல்ல ஈ மொச்ச மாதிரி மொத்த பேரும் ஹீரோவை மூடிடுவானுங்க. நம்மால் சும்மா இருப்பானா? படக்குன்னு எழுதிருப்பான். மொத்த பேரும் பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறாங்க. அகதா நீ பண்றது ரொம்ப தப்பு, ஒழுங்கா இங்க இருந்து என்ன போக விடுன்னு சொல்லும் போதே மறுபடியும் மொத்த பேரும் தொப்பு தொப்புன்னு மேல விழுவானுங்க. பாரபட்சமே இல்லாம அடி அடி நடிக்கிறானுங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவை பாருங்க, அடியாளுங்க கால் கேப்ல பூந்து இவன் எப்பயோ வெளியில வந்துட்டான். ஆனா இது தெரியாம இன்னும் அவனுங்க யாரையோ அடிச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, இதுக்கு அப்புறமா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு லிப்ட பிடிச்சு நம்மால அங்க இருந்து கிளம்பி
கிளம்பிடுவா. உடனே அல்லக்கையும், மேடம் நீங்க சொன்னீங்கன்னா அவனை கண்டிப்பா நாங்க திரும்ப கொண்டு வரோம். அதெல்லாம் தேவையில்ல, இப்ப அவனை வழிக்கு கொண்டு வரதுக்கு என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குன்னு ஹீரோயினோட டிஎன்ஏ சாம்பிளை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவா. உண்மை சொல்ல போனா பாஸோட கம்பெனில அகத்தா உருவாக்குன தரையை கிளீன் பண்ணக்கூடிய டிவைஸ் இருக்கு இல்லையா, இப்ப அதை கண்ட்ரோல் பண்ணி பக்கத்துல இருக்க ஒரு ஜூஸ் கப்பை ஸ்கேன் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய லிப்ஸோட தடயங்களை வச்சு இது ஹீரோயின் குடிச்ச கப்புன்னு ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிருச்சு. உடனே டிஎன்ஏ சாம்பிள்ஸ கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க கம்ப்யூட்டர் மூலமா அகத்தாவோட கம்ப்யூட்டருக்கு மாத்திட்டு இருக்க. சடனா அந்த இடத்துக்கு பாஸ் வருவான். அவ்வளவுதாங்க, எட்டுக்கால் பூச்சி மாதிரி மிஷினுக்கு கால் முளைச்சு இவனை போட்டு தள்ளுறதுக்காக பக்கத்துல வரும். நல்ல வேலை கம்பெனில இருக்க அல்லக்கைங்க உதவியால கம்பெடுத்த அந்த டிவைஸ் அடிச்சு உடைச்சிட்டானுங்க. அது மட்டும் கிடையாது, கம்ப்யூட்டர் கிட்ட வந்து பாக்கும்போது அகத்தாவுக்கு ஹீரோயினோட டிஎன்ஏ சாம்பிள இந்த மிஷின் அனுப்பியிருக்க விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ நம்ம ஆளுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லிட்டு இப்ப அவளுக்கு கால் பண்ணி பாக்குறான். ஃபுல் அண்ட் ஃபுல் நாட் ரீச்சபிள்னு வந்துட்டு இருக்கு. அடுத்து அகத்தா கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ண ஹீரோவும் நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். அவ அப்பதான் குடிச்சிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கா. டே மீச, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மன்னிச்சிரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை. ஏண்டா ஒரு புள்ளைய டின்னருக்கு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரமா உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு காலும் இல்ல, என்கிட்டயே போய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா? அப்ப கரெக்டா அந்த பாஸ் பையன் வர ஹீரோனுக்கு கால் பண்றான். பாத்தியா, உன்னை விட இவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். வேணா அவன் காலை மட்டும் அட்டன் பண்ணாத. ஓ அப்படியா, சரி வா, உனக்கு என்ன பிடிக்கும்ல, இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். முடியாது, நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப தப்பு. அட போட அம்மாஞ்சி, நீ எல்லாம் செட் ஆக மாட்ட, கடைசி வரைக்கும் கன்னி பையனாவே இருந்து சாக போற, அப்படி இப்படின்னு 4 வார்த்தை நறுக்குன்னு கோவப்படுற மாதிரி கேட்டதுமே கடுப்பான ஹீரோ டக்குன்னு வந்து பச்சைக்கன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா பாருங்க, கொடுமைக்குன்னு இவங்க கிஸ் பண்ண விஷயத்த உடஞ்ச மிஷினை கையில தூக்கிட்டு வந்த இந்த பாசு பையன் வர பாத்துட்டான். பாவம் மனசு உடஞ்சு போயிருவான். சடனா அந்த இடத்துக்கு அகத்தாவோட காரும் வருது. ஏண்டா உன் மைண்ட படிச்சதும் போதும், என்னடா ஹீரோனை பத்தி அசிங்கமா கற்பனை பண்ணி பாக்குற? சரி அதெல்லாம் விட்டுத்தல, நீ எனக்கு உதவி பண்ணா உனக்கு ஹீரோயின் கிடைக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன். டீலுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு இவளும் கதவை திறக்கிறா. பார்த்தா உள்ள மிஷினை பயன்படுத்தி ஹீரோனோட டிஎன்ஏ எடுத்திருப்பால, இப்ப அவளை போலவே ஒரு ரோபோவை உருவாக்கி வச்சிருக்கா. இதுக்கடையில சிட்டிக்குள்ள வேலை பார்த்த ஹீரோ அம்மா அப்பா பாக்கலாமேன்னு திரும்ப தன்னோட சொந்த ஊருக்கு வந்திருப்பான். வீட்டுக்குள்ள கால் வச்சதுமே நைனா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா டேய், உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், உனக்குள்ள இருக்க பவர்ஸ வெளிப்படையா பயன்படுத்தாதன்னு. பாரு, ட்ரெயினையே தடுத்து நிறுத்தினது யார் அந்த சூப்பர்மேன்? மக்களும் நியூஸ் சேனல்ஸும் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நாளை பின்ன இது உனக்கே பிரச்சனையா மாறிடும். ஆனா கேட்ட கேள்வி எதுக்குமே ஹீரோ பதில் சொல்லாம, எனக்கு உங்ககிட்ட கேட்க ஒரு கேள்வி இருக்கு, உண்மையை சொல்லுங்க, நான் தான் உங்களோட உண்மையான பையனா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க நைனாவும், ஒருவேளை நீ அந்த ட்ரெயினை நிறுத்தாம இருந்திருந்தா நீ என்னோட பையனா இருந்திருப்ப, புரிஞ்சு போச்சு. அப்படின்னா அந்த அகத்தா சொன்னது உண்மை, நான் வீட்டுக்கு இருக்க வாசியா, என் கூட வா, நீ ரகசியங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய நாள் வந்தாச்சுன்னு கார் ஷெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தா அந்த ஷிப்பை காட்டுவாரு. தோ நீ இது மூலமா தான் வானத்துல இருந்து இங்க வந்த. எங்கதான் ஹீரோ சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பட்டனை கவனிக்கிறான். இவன் கைய வச்சதுமே ஒரு சின்ன ஹாலோகிராம் வழியா இவனோட உண்மையான அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது படத்தோட ஆரம்பத்துல பார்த்த விஞ்ஞானி, மகனே நான் தான் சிட்டான் கிரகத்துல வாழக்கூடிய விஞ்ஞானி, நீ இந்த வீடியோவை பாக்குற அப்படின்னா நிலைமை சிக்கலாயிடுச்சுன்னு அர்த்தம். நான் உன் உடம்புல ஆராய்ச்சிகளை பண்ண வரைக்கும் என்னோட கணிப்பு படி உனக்கு சரியா 3 வயசு ஆகும் போதே இந்த வீடியோவை நீ பாத்துருக்கணும். ஒருவேளை பார்க்காம விட்டுருந்தா உன்னோட அறிவு திறன் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். எப்பா என்ன இது, இந்த ஆளு வேணும்னே என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறான். டேய் டேய் முழுசா கேளு, பல 100 ஆண்டுகளா இந்த சிட்டான் கிரகத்துல இருக்கக்கூடிய வில்ல நம்ம மக்களை அடிமைப்படுத்திட்டு இருக்கான். உன்னால மட்டும்தான் அவங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். நான் உன்னை வச்சு பண்ண ஆராய்ச்சியால உன்னால பறக்க முடியும், கண்கள் மூலமா லேசரை வர வைக்க முடியும், மின்னலை விட வேகமா ஓடவும் முடியும். நிறைய டைம் எடுத்துக்கோ, உனக்குள்ள இருக்க பவர்ஸ முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எங்களை வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லா கட் ஆயிடும். அப்பதான் அம்மாவும் ஷிப்புக்குள்ள இருந்து ஒரு சின்ன ட்ரெஸ் எடுக்கிறாங்க. டே மகனே பாத்தியா, அந்த விஞ்ஞானி உனக்காக சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் எல்லாம் அந்த வண்டிக்குள்ள வச்சிருக்காருப்பா. எங்க அம்மா அப்பாவுக்கு அதை மாட்டிட்டு வந்து காட்டு பாப்போம். ஆளு பாக்குறதுக்கு அம்மாஞ்சி மாதிரி இருக்காங்க. ஏமா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கலமா, நான் போய் மாத்திட்டு வரேன். அட இதுக்குடா சும்மா கோவப்படுற, ட்ரெஸ் லைட்டா லூசா இருக்கு, தோ பின்ன வச்சு 2 குத்து குத்துனா போதும், அழகா ஃபிட் ஆயிடும். அப்புறம் அதிகமா குளிரும் போது தோ இந்த பின்னாடி இருக்க சிகப்பு கம்பளத்தை உனக்கு போர்வையா பயன்படுத்திக்க முடியும். ஐயா இது போர்வை கிடையாது, சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பறக்கும் போது இதுவும் பின்னாடியே பறக்கும், நல்லா கெத்தா இருக்கும் பாக்குறப்ப. அந்த வீடியோல சொன்னாரே உண்மையாவே நல்லா பறக்க முடியுமா என்ன? எங்களுக்கும் தெரியாது, ஆனா ட்ரை பண்ணி பாக்கலான்னு வீட்டுக்கு வெளியில வந்தவங்க நம்ம ஹீரோவா அங்க இருக்க மாடியில ஏத்தி விட்டானுங்க. இந்த பாருங்க, நீங்க சொன்ன உடனே டக்குன்னு மேல வந்துட்டேன், ஆனா எனக்கு எப்படி பறக்கணும்லாம் தெரியாதே. ரொம்ப சிம்பிள்பா, இந்த காக்கால எப்படி பறக்கும், கைய ஆட்டி ஆட்டி அதே மாதிரியே ட்ரை பண்ணு. ஆஹா வேலைக்காகல மகனே, உங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்காத, நீ வேகமா ஓடி வந்து தாவு, கண்டிப்பா அதுக்கப்புறம் நீ பறந்துடுவ. சரி அம்மா அப்பா சொன்னா ஆண்டவன் சொன்ன மாதிரின்னு வேகமா ஓடி வந்து ஒரு ஜம்ப் அடிப்பான். இவன் பறந்தானோ இல்லையோ, இவன் கீழே விழுந்த வேகத்துக்கு இவன் பல்லெல்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறகுது. அட போங்கம்மா, இது கண்டிப்பா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு சோகத்தோட இவன் அந்த இடத்த விட்டு நடக்கும் போது வழியில 3 குட்டி பசங்க வராங்க. டேய் தோ பாருடா, காமெடி காஸ்டியூம்ல ஒரு ஆள் நடந்து போறான். இந்த பாருங்கடா, நான் ஒரு வேற்று இருக்க வாசி, எனக்குள்ளயும் சூப்பர் பவர் இருக்கு, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்க. யார போய் சொல்லி ஏமாத்த பாக்குற, சரிதான் போயான்னு பையன் நடுவரல காட்டுவான். ஏண்டா டேய் உனக்கு மட்டும்தான் விரல் இருக்கா, எனக்கும் இருக்குன்னு நம்ம ஹீரோ பாபா சிம்பிள காட்டுவான். அடுத்த நொடியே இவனோட உடம்பு அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குதுங்க. குட்டி பசங்க மிரண்டு ஓடியே போடுவானுங்க. ஆஹா புரிஞ்சு போச்சு, அப்படின்னா பாபா சிம்பிள காட்டினாதான் நம்ம உடம்பு அந்த இடத்துல பறக்கும் போலன்னு இன்னொரு கையிலயும் அதே சிம்பிள வைப்பான் பாருங்க. ஜோயிங்னு வானத்துல பறக்குறான். ஆனா என்ன கட்டுப்பாடு இல்லாம பக்கத்துல இருக்க கடல்ல போய் விழுந்துட்டான். நீந்தி கஷ்டப்பட்டு கரைக்கு வந்தவன் அங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் கிட்ட, ஐயா இது என்ன ஏரியா, மல்லோர்கான்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஆளு மறுபடியும்
மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த முறையுமே கட்டுப்பாடு இல்லாம தொப்புன்னு கீழே விழுவான். அப்ப அந்த இடத்துல ஒரு ஆளு மரம் ஏத்திட்டு இருப்பாரு. சோ அவர்கிட்ட உதவி கேட்டு வீட்டுக்கு போறதுக்கான வழியை கேட்பான். அந்த மனுஷன் லெஃப்ட்ல போன்னு சொல்லுவாரு. ஆனா இவனை பாருங்க வேணும்னு ரைட்ல போறாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஹீரோ இப்ப வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா அம்மா பாருங்க திரும்ப வேலைக்காக சிட்டிக்கு போறேன்னு சொன்னதுமே இனிமே நீ எப்பவும் இந்த சூட்டை கழட்டவே கூடாது, ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டுக்கிட்டே இரு. ஏமா வெளியில என்னமா வெயில் அடிக்குது, இந்த காஸ்டியூம் போட சொல்றீங்க? டேய் மக்களுக்கு ஆபத்து வரும்போது சூப்பர் ஹீரோ காஸ்டியூம்ல போனா மட்டும்தான் மக்கள் உன்னோட உண்மையான அடையாளத்தை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்படி பேசும்போதே கதவை யாரோ தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. திறந்து பார்த்தா அது நம்ம ஹீரோயின். உண்மையான ஹீரோயின் கிடையாது, அந்த அகத்தா உருவாக்கின போலியான ரோபோ. என் கூட வா, உங்ககிட்ட பேசி ஆகணும்னு ஹீரோவை கூட்டிக்கிட்டு நேரா மாடிக்கு வருது. மன்னிச்சிரு, டின்னருக்கு வராம போனது என்னோட தப்பு, அதெல்லாம் முக்கியமே இல்ல. அகத்தா என்ன வந்து சந்திச்சாங்க, அவங்களால மட்டும்தான் உனக்கு உதவி பண்ண முடியுமா? சோ நீ அவங்க பேச்ச கேட்டு அவங்க எங்க கூப்பிடுறாங்களோ அங்க போவியா? சந்தேகத்துல நம்மாலு. ஆமா நேத்து நடந்த விஷயத்தை பத்தி உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையா? உடனே இந்த பக்கத்துல பாசம், நேத்து நைட்டு முத்தம் கொடுத்தியே அதானே? நான் போதையில இருந்தேன், நீ என்ன ஏமாத்தி முத்தம் கொடுத்துட்ட. உண்மையை சொல்ல போனா ஒன்னு எனக்கு பிடிக்காது, அந்த பாஸ் பையனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப பாரு உனக்கு காமெடி பண்றதே வேலை. உண்மையை சொல்ல போனா எனக்கு இந்த பாஸ் ரொம்ப பிடிக்கும். அவன் எனக்கு முதலாளி ஆகிறதுக்கு முன்னாடியே நல்ல நண்பனா இருந்தான். கண்டிப்பா நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்துட்டோங்கிற விஷயத்த சொல்லி அவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். ரோபோ மூலமா இதை பார்க்கக்கூடிய பாஸுக்கு ஆனந்த கண்ணீரு. ஆஹா ஒரு நல்ல பையனை போய் நம்ம இவ்வளவு தப்பா நினைச்சிட்டுமே, வில்லி கூட சேர்ந்து அவனையும் ஏமாத்த பாக்குறோம்னு பையனுக்கு குற்ற உணர்ச்சி. ஆனா அகத்தா அதையெல்லாம் பெருசாவே கண்டுக்கல. டக்குன்னு ரோபோ வச்சு ஹீரோவுக்கு முத்தத்தை கொடுக்குறா. ஏண்டி என்னடி அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுற? இப்பயாச்சும் அகத்தாவோட கம்பெனிக்கு நீ வருவியா? முடியாதுன்னு ஹீரோ சொன்னதுமே கடுப்பானவ ரோபோ ஹீரோனை வச்சு அடி அடி நம்ம ஹீரோவை அடிச்சு தும்சம் பண்றா. டே மவனே உனக்கு வேலை வந்துருச்சு, சட்டையை கிழிச்சிட்டு சண்டைக்கு போடா. நம்மளால படக்கன்னு இழுக்கிறான், ஆனா டிஷர்ட் கிளிய மாட்டேங்குது. அட போங்கயா, நல்ல ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னு டிஷர்ட்டை கழட்டிட்டு அவசர அவசரமா கீழே உட்காந்து பேண்ட கழட்டிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த ரோபோ ஓங்கி ஹீரோவோட மூஞ்சிலேயே ஒரு குத்து, பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறான். தாவி முதுகுல உட்காந்துக்கிட்டு இவனோட மூக்க பிடிச்சு நசுக்கும் போது வழிதாங்க முடியாம இவன் தூக்கி போடுவான். ரோபோ கீழே விழுந்ததுமே அம்மா உள்ள போந்து ஏன் புள்ளையவே அடிக்கிறியா, இந்த வாங்கிக்கொண்டு செருப்படுத்து பலார் பலார்னு அறையுதாங்க. கடுப்பான அகத்தா முதல்ல அம்மாவோட கதையை முடிக்கலான்னு இப்ப அவங்க பக்கமா திரும்பும் போது நம்மால் சும்மா இருப்பானா? அங்க இருக்கக்கூடிய மாட்டிறைச்சியை பயன்படுத்தி ஓங்கி மண்டையிலேயே ஒரு அட்டி, தலை மட்டும் தனியா கலண்டு போய் தொப்புன்னு கீழே விழும். சோ இப்பதான் தெரியுது வந்திருந்தது உண்மையான ஹீரோன் கிடையாது, அது ஒரு ரோபோன்னு. தான் போட்டு வச்ச பிளான் வீணா போயிடுச்சுன்னு அகத்தாவுக்கு கோவம் தாங்கல. உடனே பாசம் நான் பண்ண வேண்டிய உதவி எல்லாம் பண்ணிட்டேன், இங்க இருந்து கிளம்புறேன். டேய் ஒரு நிமிஷம் இரு, உன் மூளையை நான் ஸ்கேன் பண்ணி பாக்கணும்னு சொல்லும்போது நேரா ஹீரோனை பார்த்து அகத்தா ரொம்ப கெட்டவ, நடந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் அவதானே உண்மையெல்லாம் கக்கலான்னு பாப்பான். இப்ப அகத்தா மெமரிய படிச்சதால பாசா அல்லக்கைங்க மூலமா அல்லைக்கா தூக்கிடுவா. இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட அம்மா, டேய் ரோபோக்களை உருவாக்கக்கூடிய எதிரி யாராவது உனக்கு இருக்காங்களா? ஒரே ஒருத்தி, அது அந்த அகத்தா மட்டும்தான். பாரு இந்த ரோபோ ஹீரோயின் வடிவத்துல இருக்கு, அப்படின்னா உண்மையான ஹீரோனுக்கும் ஆபத்தா தான் இருக்கணும். உடனே அவளை போய் காப்பாத்துன்னு சொல்ல மின்னல் வேகத்துல ஹீரோ இப்ப நேரா ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துட்டான். என் கூட வா, நம்ம உடனே வீட்டுக்கு போயாகணும், அங்கதான் பாதுகாப்பான இடம். எதுக்கு பாதுகாப்பு? அகத்தா ரொம்ப ஆபத்தானவ. எது இந்த மிஷின்லாம் உருவாக்குவாளே அவளா? ஆமா ஆமா, அவ மூலமா எனக்கு என்ன ஆபத்து? நான் தான் சூப்பர் ஹீரோவாச்சே, நான் காதலிக்கிற பொண்ணு நீ. சோ உன்னதான் அட்டாக் பண்ணுவா. எது நீ சூப்பர் ஹீரோவா? என்னடா கதை கதையா விட்டுட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன் நம்பு, நான் ஒரு வேட்டுக்கிற வாசி, என்னால பறக்க முடியும், கண்கள் வழியா லேசரை பயன்படுத்த முடியும், மின்னலை விட வேகமா ஓட முடியும். அப்படின்னா உனக்குள்ள இருக்க பவரை எனக்கு நிரூபிச்சு காட்டு, அப்பதான் நான் உன்னை நம்புவேன். உடனே போட்டிருக்க சட்ட பேண்ட அதே இடத்துல கழட்டி போட்டுட்டு தோ மேல இருக்க அந்த தூண்களை பாத்துக்கோ, நாங்க பறந்து போயிட்டு திரும்ப உன்கிட்டே வரேன், அப்பதான் நீ என்ன நம்புவ. இப்படி பேசிட்டு ஹீரோ பறக்கலாமே ட்ரை பண்ணும்போது எவனோ ஒருத்தன் டக்குன்னு ஹீரோவோட ட்ரெஸ் பிடிக்கிறான். திரும்பி பார்த்தா கொழு கொழுன்னு தொப்பைய வச்சுக்கிட்டு ஸ்பைடர்மேன் காஸ்டியூம்ல ஒருத்தனும் பேட்மேன் காஸ்டியூம்ல இன்னொருத்தனும் வந்து நிக்கிறானுங்க. இந்த பாரு இந்த மார்க்கெட் ஏரியால மாறு விஷயத்துல சுத்தணும்னா அதுக்கு வரி கட்டணும். உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே கிடையாது, வரியே கொடுக்காம மாறு விஷயத்துல சுத்துறியா? இந்த பாரியா, நான் உன்ன மாதிரி டம்மி சூப்பர் ஹீரோலாம் இல்ல, உண்மையான சூப்பர் ஹீரோ. வழிய விடுங்க. முடியாதுன்னு மொத்த பேருமே நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்க இந்த கேப்ல அங்க வந்து அகத்தாவோட ஆளுங்க ஹீரோயினை கடத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. அப்ப மறுபடியும் ஹீரோவுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி மூலமா உனக்கு ஹீரோயின் வேணும்னா என்னோட கம்பெனிக்கு வந்து பாருன்னு சொல்ல உடனே இங்க இருந்து பறந்து நேரா அந்த கம்பெனியோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டான். அங்க ஒரு அம்மா கம்பெனில பெருகிட்டு இருக்கு. ஏமா இதான் அகத்தாவோட ஆபீஸா? தம்பி அது மேல இருக்கு. ஐயோ மன்னிச்சிருமா, அவசரத்துல இங்க வந்துட்டேன் சாரி கேட்டுட்டு லிப்ட பிடிச்சு மேல போயிட்டு இருக்கான். இதை ஏற்கனவே அங்க இருக்க சிசிடிவி மூலமா அகத்தா பாத்துட்டு இருக்கா. லிப்ட விட்டு வெளியில வந்ததுமே அங்க ஹீரோனையும் பாசு பையனையும் கட்டி போட்டிருக்காங்க. டேய் வேணாடா, இது ஒரு பொறி, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடு, நீ ஒரு சூப்பர் ஹீரோங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு பாஸ் கத்துவான். சிரிச்சுக்கிட்ட ஹீரோனும், ஏண்டா இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஏமாத்துறீங்களா? அவ சூப்பர் ஹீரோ கிடையாதுடா, சோம்பி போன ஹீரோ. ஐயோ லூயிசா, உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? அவன் சூப்பர் ஹீரோ. அவன் உன் உருவத்துல இருந்த ரோபோ கூட சண்டை போட்ட விஷயத்த நானே பார்த்தேன். இது அகத்தா உன்னை பிடிக்கிறதுக்காக உருவாக்கின பொறி, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடு. ஹீரோ அதையெல்லாம் கேட்காம ஹீரோனை காப்பாத்தலாமேன்னு கிட்ட போகும்போது அகத்தா உள்ள போந்து மறுபடியும் ஃப்ரீக்வன்சியை ஹை வால்யூம்ல வச்சு ஆன் பண்ணி விட்டுருவா. அவ்வளவுதாங்க, பையன் வழிதாங்க முடியாம கதறிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோனும், இந்த பாரு அவனுக்கு கோவம் வந்தப்பதான் என்ன முதல் முறையா கிஸ் பண்ணா. அப்படி பாக்கும்போது அவனுக்குள்ள இருக்க கோவத்தை மட்டும் நம்ம அதிகப்படுத்தினா போதும், கண்டிப்பா அவன் நம்ம ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டு வில்லிய கூட தம்சம் பண்ணிடுவான். இதை கேட்ட உடனே பாசம், இந்த ஹீரோ ஒரு தண்டச்சோறுப்பா, முட்டா பையன், கம்பெனில ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டான், தண்டச்சோறு. இவன் கெட்ட கேட்டுக்கு ஒரு பொண்ணு கேக்குதா? அப்படி இப்படின்னு வாயில வந்த எல்லாத்தையும் திட்டுறானுங்க.
இது மூலமா ஹீரோக்குள்ள இருக்க கோவம் அதிகமாகுது. ஒரு இடத்துல இவன் கண்கள்ல இருந்து லேசர் வரும். சோ அதை வச்சு அங்க இருக்க சுவர்கள்ல ஓட்டைய போட்டு ஹீரோனையும் பாசையும் அந்த இடத்த விட்டே காப்பாத்தி தூக்கிட்டு போயிடுவான். சோ இப்பதான் ஹீரோனுக்கு உண்மையாவே ஹீரோ ஒரு சூப்பர் ஹீரோங்கிற விஷயம் தெரிய வருது. அடுத்து இது எதுவுமே தெரியாத அகதா சிட்டான் கிரகத்துல இருந்து இவளோட அப்பாவான வில்ல ஹீரோவையும் அகதாவையும் தங்களோட கிரகத்துக்கே தூக்கிட்டு போலான்னு வந்திருப்பாரு. ஆனா அறைக்குள்ள வந்து பாக்கும்போது ஏற்கனவே தப்பிச்சு போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு, நீ ஒரு உதவாக்கற, உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தல்ல, எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை, உண்மையை சொல்லப்போனா நீ என்னோட பொண்ணாங்கிற சந்தேகமே எனக்கு அதிகமா இருக்கு. அகதா தான் வாழ்க்கையவே வெறுக்கக்கூடிய அளவுக்கு படு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு இடத்துல கடுப்பானவ அந்த ஆளோட மாஸ்க்கு போகக்கூடிய ஆக்சிஜனை ஃபுல்லா கட் பண்ணி விட்டுருவா. சோ மூச்சு விட முடியாம நைனா அங்கேயே இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமா அவரோட சிம்மாசனத்துல இவ உட்காந்துக்கிட்டு அடையாளுங்க மொத்த பேரையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா. அடுத்து தப்பிச்சு வந்த நம்மளுங்க இப்ப நேரா ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய நெருப்புல ஹீரோ தன்னோட சூட்டை போட்டுருவான். அவன் ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்ல அம்மா அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்குள்ள இருக்க பவர்ஸ பயன்படுத்தாத வரைக்கும் மட்டும்தான் மத்தவங்க உங்ககிட்ட நல்ல விதமா பழகுவாங்கன்னு. சோ இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், என் அம்மா அப்பாக்காகவும் உனக்காகவும் இனிமே எந்த பவரையும் நான் பயன்படுத்த மாட்டேன். இது மூலமா அகத்தா கண்டிப்பா என்ன தேடி இங்க வரைக்கும் வரமாட்டா. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இவன் நைனா கொண்டு வந்த அந்த விண்வெளி கப்பல் இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டு அகத்தா இங்கேயே வந்துட்டா. எதுக்கடி என்ன சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? எங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக எப்பாடுபட்டாச்சோ உன்னை இந்த இடத்த விட்டு சிட்டான் கிரகத்துக்கு கொண்டு போயே தருவேன்னு. உட்கார்ந்து இருக்க சீட்ல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அதை அழுத்தினதுமே தம்ம துண்டா இருந்த வண்டி நொடி பொழுதுல ஒரு பெரிய ரோபோவா உருமாறிடும். ஏமா சூப்பர் ஹீரோ காஸ்டியூமுக்கு வேலை வந்துருச்சுன்னு நெருப்புல போட்ட துணி எடுத்து மறுபடியும் மாட்டிப்பான். அப்ப உடனே நைனா துப்பாக்கி வச்சு டப்புன்னு ஒரு ஷாட். என்ன அகத்தா தோட்டா வலிக்குதா? கடுப்பான அகத்தா கைய வேக்கம் கிளீனரை போல பயன்படுத்துவா. ஹீரோவும் முடிஞ்ச வரைக்கும் அப்பாவை இழுத்து பிடிப்பான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மனுஷன் அந்த கைக்குள்ள போய் விழுந்துருவாரு. ஒழுங்கா என் அப்பாவை விட்டுருன்னு அடிக்கலாமே கிட்ட போவான். ஓங்கி ஒரு குத்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் சண்டைக்கு போவான். ஆனா மறுபடியும் அடி வாங்கிடுவான். ஆக்சுவலா இங்க நடக்கக்கூடிய கலவரத்தை ஒரு 3 குட்டி பசங்களை பார்த்தோம்ல, அவனுங்க ஒடிஞ்சிருந்து வீடியோ வேற எடுத்துட்டு இருக்கானுங்க. நம்மளால சட்டையை பிடிச்சு கிருட்டுன்னு சுத்தி அலேக்கா தூக்கி போடும் போது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல போய் விழுந்துருவான். ஆக்சுவலா அந்த மேட்சே லைவ்ல போயிட்டு இருக்கு. ஆனா நம்மளால இதெல்லாம் பெருசா கண்டுக்கல. கோல் கம்பத்துல இருக்க வலைய தூக்கிட்டான். அகத்தாவோட ரோபோ மேல வீசி அவளை பிடிப்பான்னு பார்த்தா தெரியாதனமா ரோபோவுக்கு பயந்து ஓடிட்டு இருந்தா அம்மா மேல வலைய போட்டாங்க. ஆத்தா என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லும் போது இப்ப அவங்களையும் அந்த ரோபோக்குள்ள அகத்தா இழுத்துட்டா. ஹீரோவை தரையில போட்டு மாங்குன்னு மிதிக்கிறா. உடனே அவளை டைவர்ட் பண்றதுக்காக பாசு பையன் ஒரு பாத்திரத்தை எடுத்து டம்முன்னு மோளம் தட்டுவான். அப்புறம் என்ன அவனையும் ரோபோக்குள்ள உறிஞ்சுப்பா. லாஸ்டா இருக்கக்கூடியது ஹீரோயின் மட்டும்தான். அங்க இருக்கக்கூடிய கார் எடுத்துக்கிட்டு வேணும்னே அகத்தாவை டைவர்ட் பண்ணுவா. இது மூலமா ஹீரோவை பிளேட வச்சு கட் பண்ண பார்த்த அகத்தா அவனை அப்படியே விட்டுட்டு ஹீரோயின் பக்கமா திரும்புவா. நம்மால் சும்மா இருப்பானா? நொடி பொழுதுல பறந்து வந்தவன் அந்த ரோபோவோட ஒரு கையவே துண்டா வெட்டிட்டான். அது மட்டும் கிடையாது, மாங்குன்னு மூஞ்சு மணியே குத்தி பொசுன்னு காத்த வச்சு ஊதுவான் பாருங்க. அதோட தலைப்பகுதி ஃபுல்லா உறைஞ்சு போயிடுச்சு. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நான் தான் சூப்பர் லோபஸ்னு ஒரே ஒரு விரல வச்சு அந்த ரோபோவை தள்ளும் போது ஹீரோயின் கரெக்டா காலுக்கு பின்னாடி காரை நிறுத்திருப்பா. சோ தடுமாறி அங்க இருக்க நீச்சல் குளத்துக்குள்ளேயே விழுந்து ரோபோ வீணா போயிடும். அப்புறம் என்ன லாஸ்டா அகதாவையும் கையங்களமா பிடிச்சிட்டாங்க. அப்ப உடனே அம்மாவும், டே மகனே நீ உன்னோட உண்மையான அம்மா அப்பாவை காப்பாத்த இங்க இருந்து கிளம்பி ஆகணும், இல்லவா அந்த வேலையை பாக்குறதுக்கு இன்னொரு ஆள் இருக்காங்கன்னு விண்வெளி கப்பல்ல அகதாவோட கையை கட்டி நேரா அந்த சிட்டான் கிரகத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஹீரோவோட உண்மையான அப்பாவான அந்த விஞ்ஞானி, மகனே நீ திரும்ப வந்துட்டியா, சூப்பர்ரா, அகதாவை கைதியாக்கிட்ட, அவளோட அப்பாவோட கதையை முடிச்சிட்ட, நீதான் உண்மையான வீரன், எங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்த ரச்சகன்னு கொண்டாட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கேமராவும் திரும்ப வந்திருக்க கூடியது ஹீரோன்னு பார்த்தா அதான் கிடையாது. ஒரு சீன்ல நல்லா குண்டு ஸ்பைடர்மேன் ஒருத்தனை பாத்துருப்போம்ல, அவனை தான் பேக் பண்ணி இங்க அனுப்பியிருக்கான். இது எதுவும் தெரியாத விஞ்ஞானியோட அம்மா வாடி செல்லும் அம்மாவை கட்டி புடின்னு பாசமா கூப்பிடுவாங்க. ஆனா இந்த குண்டு பையன் சும்மா இருப்பானா, வாடிய ஜிங்கிடி பத்தாருன்னு கட்டி புடிச்சு அந்த அம்மாவுக்கு முத்தமே கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள பையன் கலவரத்தை முட்டி விட்டான். ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறமா ஒரு நாள் நம்ம ஹீரோ வழக்கம் போல ஒரு காஃபி ஷாப்ல சாப்பிட்டுட்டு இருப்பான். பில் கொடுக்கலாமே பாக்கும்போது அங்க இருக்க கேஷியரும், சார் நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் பணம் கொடுத்துட்டாரு, யாரதன் புரியாம லைட்டா திரும்பி பார்க்கும்போது அங்க குல்லா போட்ட ஒரு ஆள் நிக்கிறான். நீ எனக்கு கடன் பட்டிருக்க, அதை அடைக்கிறதுக்கான நாள் ரொம்ப தூரத்துல இல்லன்னு வாயில ஒரு சின்ன டிவைஸ் வச்சுக்கிட்டு பச்சைக்குன்னு கடிப்பான். அடுத்த நொடியே அவனோட உருவம் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போகிற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா 2வது பாகம் வர மாதிரி தான் படத்தை முடிச்சிருக்காங்க. மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2வது பாகம் வந்தா அதையும் ரிவ்யூ பண்ணலாம். சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.